கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆதி ஆகமத்தில் ஆபிரகாமின் வரலாற்றை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்தில் அவர் தன்னுடைய தகப்பனோடும் தன்னுடைய சகோதரரோடும் ஊர் என்ற ஊரிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை தான். அவர் ஒரு பிரபுக்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று நம்பப்படுகிறார். அதோடு கூட அவர் திருமணம் முடித்த சாராய், அவளும் ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்த பெண்ணுடைய மகள் என்று கருதப்படுகிறாள். அதாவது ஆபிரகாமுடைய தகப்பனுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்திருக்கிறார்கள். அதில் ஒரு மனைவியினுடைய மகனாக ஆபிரகாம் பிறந்தார். இன்னொரு மனைவியுடைய மகளாக சாராய் பிறந்தாள். அந்த ஆபிரகாமுடைய தகப்பன் தேரானுடைய இன்னொரு மனைவி, அதாவது சாராளை பெற்றவள், அவள் ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்தவளாக இருந்திருக்கிறாள். அப்படி ஒரு நல்ல ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கூட ஆபிரகாம் உண்மை உணர்ந்தவனாய், தேவன் வேறு இருக்கிறார், ஆவியோடும் உண்மையோடும் இருக்கிறார். ஏன்னா அங்கே இருந்து சிலை வழிபாடு செய்து கொண்டிருந்தவர்கள். அதனால் அதை விட்டு விலகி போனார். தன்னுடைய தகப்பனும் அவரோடு கூட வந்தார். அதோடு கூட அவர் இறந்து போன தம்பியுடைய மகன் லோத்தும் உடன் வந்தார். அவர்களை அழைத்து கொண்டு ஆரான் என்ற ஊருக்கு செல்கிறார். அந்த ஆரான் என்ற ஊரில் இருக்கும்போது தான் அந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. அதை குறித்து நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். 9ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம். அதன் பின்பு ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். தெற்கே என்றால் அங்கே வடக்கே ஆரான் இருக்கிறது. அது கீழே தெற்கே வரும்போது கானான் தேசம் இருக்கிறது. அங்கே புறப்பட்டு போனான் என்று சொல்லப்படுகிறது. பிறகு கானான் தேசத்திலே அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாக இருந்தபடியால் ஆபிராம் எகிப்திலே தங்கும்படிக்கு அவ்விடத்துக்கு போனான். கானான் தேசத்திலே பஞ்சம் வந்ததினாலே எகிப்து தேசத்துக்கு போகிறான். ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு போகிறார். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். நல்லா இந்த இடத்துல கவனிக்கணும். ஆபிரகாமுக்கு வயது 70க்கு மேல் ஆயிடுச்சு. சாராளுக்கு வயது 65 முதல் 70 வரை இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. 60க்கு மேல் இருக்கிறோம். அந்த வயதில் கூட சாராள் அழகாக இருந்தாலும், நீ பார்வைக்கு அழகுள்ளவள் என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போடுவார்கள். இங்கே முதலிலே அவர் புறப்பட்டு வந்தபோது, எங்கிருந்து ஆரானிலிருந்து புறப்பட்டு வந்தபோது அங்கே ஒரு வளமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு ராஜ வாழ்க்கை என்றே சொல்லலாம். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ புறப்பட்டு வா என்று சொன்னபோது நாடோடியாக புறப்பட்டு வந்தார். புறப்பட்டு கானான் தேசத்தில் இருந்தார். கானான் தேசத்தில் பஞ்சம் வேற உண்டாயிற்று. அப்போ அங்கிருந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக எகிப்துக்கு போகும்படி ஆயிற்று. ஒருவேளை ஆபிரகாமுடைய நிலையில் நாம் இருந்திருந்தால் தேவனத்தில் என்ன கேட்டிருப்போம்? நான் ஆரானில் இருக்கும்போது நல்லா தானே இருந்தேன், ஏன் என்னை எங்கே கூட்டு இப்படி கஷ்டப்படுத்தீங்க கேட்டிருப்போமா இல்லையா? கேட்டிருப்போம், நிச்சயமா. இல்லை, நானாக தான் கேட்டிருப்பேன். நான் ஆரானில் இருக்கும்போது நல்லா தானே இருந்தேன் ஆண்டவர், ஏன் இப்படி கூட்டு நீ வாட்டரி இங்கே வதைக்கிறீங்க கேட்டிருப்பேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே நிலைமை ஒன்று போல இருப்பதில்லை. சில சமயத்தில் வறுமை ஏற்படுகிறது, சில சமயத்தில் வளமை ஏற்படுகிறது. இது இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இதை தெய்வீக ஆசனங்களோடு ஒப்பிடக்கூடாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக நன்றாக இருக்கிறவர்கள் தான் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் நினைத்து கொண்டிருந்தால் அந்த எண்ணம் தவறு. அதை நான் இங்கே வற்புறுத்தி தான் இதை சொல்லுகிறேன். பொருளாதார ரீதியான ஆசீர்வாதம் கொடுக்கிறார் சமயத்தில் தேவன். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை எதுக்கு பயன்படுத்த விரும்புகிறார்? அவருடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு என்று பயன்படுத்த விரும்புகிறார். அப்போ நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் அவருடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு என்று பயன்படுத்துகிறோமா? அதை யோசித்து பார்க்க வேண்டும். இங்கே புறப்பட்டு போய் எகிப்து தேசத்துக்கு போகும்போது அங்கே என்ன செய்கிறார்? இருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் பார்த்துட்டு போயிடுவோம். நீதிமொழிகள் 3:5-6
நீதிமொழிகள் 3:5-6 வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். நம்ம சுய புத்தியில் சாயக்கூடாதான். ஆபிரகாம் இங்கே எப்படி சுய புத்தியில் சாய்ந்தார் என்று சொல்லி நான் பார்க்க போறோம். அதுக்காக தான் முன்னாடி இந்த வசனத்தை வாசிக்கிறோம். உன் சுய புத்தியில் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இப்ப ஆபிரகாம் எப்படி சுய புத்தி மேல் சாய்ந்தார் என்பதை நான் பார்க்கின்றோம். இங்கே எகிப்துக்கு சமீபமாய் வந்த போது தன் மனைவி சாராயை பார்த்து என்ன சொல்லுகிறார் ஆபிரகாம், நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், நீ ரொம்ப அழகா இருக்கிற எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். எகிப்தியர் உன்னை காணும்போது இவன் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். எகிப்திய பிரபுக்கள், எகிப்திய ராஜா கிட்ட இருந்த ஒரு வழக்கம் என்னன்னாக்கா, யாராவது ஒரு அழகுள்ள ஒரு பெண்ணை பார்த்து விட்டால் அந்த பெண் யார் என்னான்னு விசாரிப்பான் ராஜா. விசாரிக்க சொல்லுவான் ராஜா ஆளை விட்டு. அப்போ அந்த பெண் கல்யாணம் முடிக்காதவளாக இருந்தால் எந்த குடும்பத்தில் இருந்தாலும் சரி அவளை கூட்டி கொண்டு வந்துடுவாங்க, ராஜாவுடைய அந்தப்புறத்தில் வச்சுருவாங்க. ஒருவேளை கல்யாணம் முடித்தவளாக இருந்தால் அவருடைய புருஷனை கொன்று விட்டு இந்த பெண்ணை தூக்கி கொண்டு வந்துள்ளார்கள். அதான் எகிப்தியருடைய வழக்கம். அந்த காலத்தில் எகிப்திய ராஜாக்களுடைய வழக்கமாக இருந்தது. அப்போ இந்த வழக்கம் ஆபிரகாமுக்கு எப்படியே தெரிந்திருந்தது. அங்கே நீ ரொம்ப அழகாக இருக்கிற, அங்கே போயிட்டு நீ என்னுடைய மனைவின்னு தெரிஞ்சா என்னை கொண்டுட்டு உன்னை உயிரோட வைப்பாங்க அப்படிங்கிறான். நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும்போது அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். அப்ப என்ன செய்யறாரு? ஆகையால் இந்த இடத்துல ஆபிரகாம் தான் தப்பித்துக் கொள்வதற்காக என்ன வழி சொல்றாரு பாருங்க. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல். இது ஒரு வகையில் உண்மைதான். என்ன நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஆபிரகாமுடைய தகப்பனுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்தார்கள். அதில் ஒரு மனைவிக்கு பிறந்தவன் ஆபிரகாம், இன்னொரு மனைவிக்கு பிறந்தவள் சாராய். ஒரு வகையில் தங்கை முறை தான் வேணும். ஆனால் அந்த காலத்தில் இந்த வழக்கமெல்லாம் இருந்திருக்கிறது. சித்தியோட மகளாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கட்டிக்குவாங்க. அப்போ அந்த மாதிரி கல்யாணம் அது பின்னாடி வசனத்தில் வருது. அது இன்னொரு அதிகாரத்தில் வரும், அது என்னங்கிறது பார்ப்போம் நம்ம. அப்போ ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு 3 எண்ணங்கள் உண்டாயிற்று. ஒன்று, எகிப்தியர்கள் தன்னை கொன்று விடுவார்களோ என்று பயந்தான். 2வது, தன்னுடைய சுய பாதுகாப்பை எப்படி செய்வது என்று யோசித்தான். 3வது, மனித தந்திரத்தினால்தான் இதை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று முடிவு செய்தான். பிரியமானவர்களே, எது எப்படி இருந்தாலும் நம்மை அழைத்த தேவன் உண்மையில் வரலவா, அவர் நம்ம எப்படியும் காத்துக்கொள்வார் அல்லவா என்ற அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு குறைந்து விட்டது. பிற்பாடு அவனை விசுவாசியின் தகப்பன் என்று சொல்கிறார்கள். அது யாருடைய விஷயத்தில்? ஆபிரகாம் தன் மகனை ஈசாக்கை பழி கொடுக்க வந்தான் இல்லையா, அதனால விசுவாசின் தந்தை என்று அழைக்கப்பட்டார், அது வேறு. ஆனால் இந்த இடத்துல ஆபிரகாமுடைய விசுவாசம் குறைவுபட்டது. ஆபிரகாம் தன்னுடைய சுய தந்திரத்தினாலே, மனித தந்திரத்தினாலே தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தான். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் உண்மையுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அப்ப நம்மை அழைத்த தேவன், ஏன்னா தேவன் செல்லும் இடமெல்லாம் வழிகாட்டி கொண்டிருந்தார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. தேவன் தான் வழிகாட்டினவர். அப்ப இங்க கானான்ல பஞ்சம் வந்துருச்சுங்கும் போது எகிப்துக்கு போக சொல்றார். அப்ப எகிப்துக்கு போக சொன்னார்னா எகிப்தை பாதுகாப்பதுக்கு வழிவகை வைத்திருப்பாரா இல்லையா? வச்சிருப்பார். ஆனாலும் கூட என்ன செய்யல, ஆபிரகாம் தன்னை பெரிதாக நினைத்தான். தான் முதலே நீதிமொழி வசனத்தை வாசம் 3:5-6 உன் சுய புத்தி மேல் சாயாமல் கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையாக இருந்து என்று சொல்லப்படுகிறது. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று சொல்லப்படும். ஆனால் இவர் பயந்தார். அதோடு கூட சுய பாதுகாப்பு வேண்டும் என்று எண்ணினார்.
மூன்றாவதாக மனித தந்திரத்தை பயன்படுத்தி அந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தார். அப்போ ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். 65 வயசு கிழவி அழகுள்ள ஸ்திரீ என்று கண்டார்களாம் எகிப்தியர்கள். அப்போ ராஜஸ்திரியாக இருந்ததுனாலே இந்த சாராள் ஒரு நல்ல ஒரு அழகுள்ள பெண்ணாக தன்னை காத்து கொண்டாள். இந்த அழகு எகிப்தியர்களுக்கு ஒரு கவர்ச்சியை மூட்டியது. அதனாலே எகிப்தியர்கள் ராஜாவுடைய அரண்மனையில் போய் அந்த பெண்ணை பற்றி புகழ்ந்து பேசினார்கள். உடனே ராஜா என்ன செய்யறான், யார் என்னன்னு விசாரிக்க சொல்றான். விசாரிக்கும் போது என்ன சொல்லப்படுகிறது, ஆரான்லேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்க பேர் சாராயி, சாராயுடைய சகோதரன் கூட வந்திருக்கிறான். ஏன்னா சகோதரின்னு தானே சொல்லியிருக்கான் ஆபிரகாம், அதனால் சகோதரனும் கூட வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னாச்சு, பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். ராஜா விரும்பிட்டா அவ்வளோதான், எந்த எந்த இதையும் இந்த தடையும் பார்க்க மாட்டாங்க, நேராக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ராஜா விரும்பின பொருளை, விரும்பின உயிரை, விரும்பின பெண்களை எடுத்து போக ராஜாவுக்கு உரிமை உண்டு. அந்த காலத்தில் எகிப்தில் அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்குது. அப்படி கொண்டு போனதுக்கப்புறம் என்ன செய்கிறார் ராஜா, 16-17 பாருங்க. அவள் நிமித்தம் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினார். அதாவது ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு வந்துட்டான், கூட இருந்தது யாருன்னு கேட்குறான், அந்த பெண்ணோட அண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெண் என்ன செய்கிறான், பொண்ணோட அண்ணனா, சரி அவனுக்கு நிறைய ஆடு மாடுலாம் கொடு, ஒட்டகங்கள்லாம் கொடு, கோழியை கழுதையெல்லாம் கொடு, கழுதைகள்லாம் கொடு, வேலைக்காரையாக ஆக்கு, அவனை நல்ல பெரிய செல்விச்சிமன் ஆக்கு அப்படின்னு சொல்கிறான். இவன்கிட்ட இதை சேர்ந்தது. ஆனால் என்னவாயிடுச்சு, அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. இத்தனை ஐஸ்வர்யத்தை கொடுக்குறான். யாருக்கு, ஆபிரகாமுக்கு. எதுக்காக, ஆபிரகாமுடைய தங்கச்சி அப்படிங்கிறதுக்காக. அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்காமே, அவனுடைய தங்கச்சிங்கிறதுக்காக. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதையால் வாதித்தார். இங்கே தான் கர்த்தர் இடைப்படுகிறார். ஆபிரகாம் தன்னுடைய சுயமுயற்சியினாலே தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தான். அது கூட ஓரளவுக்கு நடந்தது. ஆனால் எப்படி நடந்தது, ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கும்படியாக நடந்தது. ஆனால் இங்கே ராஜா வீட்டில் என்ன செய்கிறது, எல்லாருக்கும் ஏதோ வாதை வருகிறது, ஏதோ வியாதி வந்திருக்கலாம். அப்ப அங்க ராஜா கிட்ட தேவன் வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். நீ தூக்கிட்டு வந்துட்ட, இவ ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி, இவளை நீ வச்சிருக்கிறது முறை இல்லை அப்படின்னு தகவல் வந்திருக்குது தேவன்கிட்ட இருந்து. ஏன்னா தேவன் மகா பெரிய வாதையால் வாதிக்கிறார். இங்கே தான் தேவனுடைய இடைப்பதலை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ எந்த வகையிலையும் நீதிமான்களுக்கு வேறொருவர் என்ன செய்ய முடியாது, துன்பம் இழைக்க முடியாது. தெரிந்தோ தெரியாமலோ நிச்சயமாக நீதிமானுக்கு துன்பம் இழைக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அப்படியே வந்தாலும் கூட அது அவனது நன்மைக்காகவே இருக்கும். ரோமர் 8:20 படிக்கிறோம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தில் இழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிகிறோம். இப்போ ஆபிரகாமுடைய மனைவி சாராயை ஆபிரகாமுடைய தங்கை என்று நினைத்து ராஜா தூக்கிக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போனாலும் அதன் மூலமாக கூட ஆபிரகாமுக்கு என்ன கிடைத்தது, ஆசீர்வாதம் கிடைத்தது, நன்மை கிடைத்தது. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், கோழி கழுதைகள், சுமி கழுதைகள், வேலைக்காரர்கள் என்று மிகுந்த ஐஸ்வர்யம் கிடைத்தது. ஆனாலும் கூட அங்கே அந்த எகிப்திய பார்வோனை ராஜா சாராயை தொட தேவன் அனுமதிக்கவில்லை. அங்கே அவர் பாதுகாக்கிறார். என்ன செய்கிறாரு, குடும்பத்தை முழுவதையும் வாதிக்கிறார். அதோடு கூட அவனுக்கு சொல்லி இருக்கலாம், அவர் நீ தூக்கிட்டு வந்தவன் ஒரு தீர்க்கதரிசி மனைவி, நீ அவளை வச்சுக்கூடாது, நீ அனுப்பி விட்டுருக்கு. உடனே என்ன செய்கிறான், அவன் ஆபிரகாமை கூப்பிட்றான்.
அப்பொழுது 18ஆம் வசனம், அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ ஏன் எனக்கு இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று எனக்கு அறிவியாமல் போனதென்ன? நீ ஏன்டா இப்படி செஞ்ச? எனக்கு இவன் மனைவின்னு சொல்லியிருக்கலாமே நீ அப்படின்னு சொல்கிறான். மனைவின்னு சொல்லி தான் என்ன செஞ்சுருப்பேன்? ஆபிரகாமை கொண்டிருப்பேன், அது இருக்குது. ஆனால் இப்போ தேவன் வாதிக்க வந்து அவனுக்கு புத்தி வருது. சரி, அடுத்த மனைவியை நம்ம தொடக்கூடாது அப்படிங்கிறது இப்போ தான் புத்தி வருது. என்ன சொல்கிறான்? நீ ஏன் இப்படி எனக்கு செய்தாய்? இவளை உன் மனைவி என்று சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறான். இவளை உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனதில்லை. இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை என் மனைவியாக்கி கொண்டிருப்பேனே. நீ உன்னுடைய மனைவியாக இருக்கிறவளை நான் எப்படி மனைவியாக்க முடியும்? ஆனால் நீ வந்து பொய் சொன்ன. என்னன்னு சொன்ன? தங்கச்சின்னு சொன்ன. அதனால நான் தூக்கிட்டு வந்தேன். ஆனால் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். இதெல்லாம் எத்தனை இதில் அடங்கி இருக்குது. தேவன் எனக்கு இவள் வந்து உனது மனைவி என்று வெளிப்படுத்தினால், அதனால் இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்றான். இப்போ நீ கொண்டு போப்பா, உன் மனைவியை கூப்பிட்டு போ. நான் வந்து உன் தங்கச்சின்னு நினச்சேன், தூக்கிட்டு வந்துட்டேன், தயவுதேசு போ அப்படின்ட்டு அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்களோடு மனைவியை சேர்த்து நாட்டை விட்டு அனுப்பி விட்டான். பிரியமானவர்களே, கானான் தேசத்திலே பஞ்சம் வந்ததும் எகிப்து தேசத்துக்கு ஆபிராம் போனதும் எதற்காக? தேவன் அவரை ஒரு பெரிய ஐஸ்வர்யனாக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். அதனால் அங்கே அனுப்பினார். ஆனால் இவன் சுய பாதுகாப்பு கருதி சொன்ன பொய்யையும் கூட அவனுக்கு நன்மையாக மாற்றினார். இந்த நிகழ்வு, அதாவது ஆபிரகாம் வந்து கானானிலிருந்து எகிப்துக்கு சென்றது, திருப்பி எகிப்துலேருந்து புறப்பட்டு வந்தது, இதை வந்து நம்ம பின்னாடி யாத்திராகமத்தில் எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு வந்தார்கள் இல்லையா, அதுக்கு ஒப்பிடலாம். எப்படி? கானானில் பஞ்சம் ஏற்பட்ட போது யோசேப்புடைய தீவனம் கோதுமை பார்க்கறதுலாம் வாங்க போனாங்க இல்லையா, யோசேப்புடைய சகோதரர்கள். அவங்க போயிட்டு வந்துட்டு திருப்பி என்ன செஞ்சாங்க? எல்லா குடும்பத்தார் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு எகிப்துக்கு போனாங்க பஞ்சம் முளைக்கிறதுக்காக. கானானில் பஞ்சம் இருக்குது. கானானில் ஆபிரகாம் இருந்த காலத்தில் ஒரு பஞ்சம் வந்தது. அதே மாதிரி யாக்கோபின் காலத்தில், யாக்கோபின் பிள்ளைகளுடைய காலத்தில் ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்துக்கு தப்பிக்கும்படியாக அவர்கள் எகிப்திற்கு போனார்கள். எகிப்துக்கு போகும்போது அங்கே எகிப்தியருடைய கண்களிலே அவர்களுக்கு தயவு கிடைக்கும்படியாக பண்ணினார் தேவன். என்ன செய்தார்கள்? திருப்பி வரும்போது பெரிய தேசமாக பெருகிவிட்டார்கள். பெருகிய பிற்பாடு திருப்பி வரும்போது சும்மா வந்தாங்களா அவங்க? அவங்கவுங்க என்ன செய்கிறான்? ஒவ்வொரு பெண்ணும் பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட, நாங்கள் போய் தேவனை வழிபடணும், கொஞ்சம் நகையெல்லாம் கொடுப்பா, நகை நட்டெலாம் கொஞ்சம் கொடு, அதெல்லாம் போட்டுக்கிட்டு போய் நாங்கள் தேவனை வழிபட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரி, அதாவது எகிப்தியர்கள்ட்ட, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய எகிப்திய பெண்கள்கிட்ட நாங்கள் இப்படி ஒரு பெரிய கொள்ளையடிச்சு தான் வந்தாங்க அவங்க. அதுக்கும் தேவன் வந்து அங்கே ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமானவராய் நடந்து கொண்டால் நிச்சயமாக தேவன் நம்மை கைவிட மாட்டார். இங்கே ஆபிரகாம் பஞ்சத்துக்கு பிழைக்க போயிட்டு திருப்பி வந்ததும் இது வந்து ஒரு முன்னிழல், முன்னடையாளமாக இருக்கிறது. ஆபிரகாமுடைய ஜனத்தார் பின்னாடி எல்லாரும் அங்கே போய் ஒரு பெரிய தேசமாகுவார்கள், பெரிய மக்கள் இனமாகுவார்கள். அந்த மக்கள் இனத்தார் என்ன செய்வார்கள்? அந்த தேசத்தை கொள்ளையிட்டு அந்த தேசத்தை விட்டு வெளியே போவார்கள், பெரிய ஆசீர்வாதத்திலும் போவார்கள். அதே மாதிரி தான் ஆபிரகாம் திருப்பி இங்கே வருகிறான். ஆக இந்த வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? நாம் சுயபுத்தி மேல் சாயக்கூடாது. எந்த ஒரு காரியமும் நம்மாலே ஆகிறது கர்த்தாவே, மனுஷனின் இழைகள் நடக்கிறவனாலே அல்ல உம்மாலே தான் ஆகின்றது என்று சொல்லி வசனம் இருக்கிறது. இறைமையா சொல்றார், கர்த்தாவே மனுஷனுடைய வழிகள் நடக்கிறவனாலே ஆகிறதல்ல என்று சொல்லுகிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியமுமே தேவனுக்கு மிக மிக நன்றாக தெரியும். நாம் எப்போது ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும். எந்த நிலையிலும் அவருக்கு புறம்பாக மட்டும் போய்விடக்கூடாதுன்னு தான். அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். எல்லா சூழ்நிலைகளிலுமே வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் சொல்கிறார் இல்லையா, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும்னு சொல்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நம்ம நன்மைக்காகத்தான் அனுமதிக்கின்றார். அந்த சூழ்நிலையை கடந்து வரும்போது நம்ம கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியதாக இருக்கும். அது வரைக்கும் நாம் வந்து பொறுமையோடு கர்த்தருக்கென்று காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகமானது கடந்து போகிறது, இந்த வேஷம் மறைந்து போகிறது, இந்த உலகத்து வேஷம் கடந்து போகிறது, நாமும் பறந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது
சுய புத்தி மேல் சாயாமல் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து நம் வழியெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று. இன்னும் ஒன்று, நம்மிடத்தில் எந்த காரியத்தை குறித்து பயம் இருக்க தேவையில்லை. எந்த காரியத்தை குறித்தும் பயம் இருக்க தேவையில்லை. அதே மாதிரி என்னுடைய சுய பாதுகாப்பு முக்கியம் என்று சொல்லி நம்ம சில தந்திரங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தால் அதுவும் தவறான காரியம். தேவனை நம்பி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தான் முழுமையுமாக நம்மை பாதுகாக்க முடியும். ஏனென்றால் மனிதர்கள் என்கின்ற நாம் ஒரு அற்பமானவர்கள். இந்த உலகத்தில் மிக மிக அற்பமானவர்கள். சகலத்தையும் படைத்த தேவன் மனிதனை படைக்கும் போது மாத்திரம் எப்படி படைத்தார்? தன்னுடைய ஆவியை ஊதினார். மனிதனுக்கு மாத்திரம்தான் அந்த சலுகையை கொடுத்தார். வேற எந்த உயிர்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்க எந்த உயிர்களுக்கும், எந்த தாவரங்களுக்கும், எந்த பறவைகளுக்கும், எந்த மலைகளுக்கும், கடல்களுக்கும், நதிகளுக்கும் அதை கொடுக்கவில்லை. அதெல்லாம் ஒரு வார்த்தையிலே உண்டாக்கிட்டார். ஆனால் மனிதனை படைக்கும் போது மாத்திரம் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அப்பந்தான் ஜீவாத்மாவானான். அப்போ தேவனுடைய ஆவியும் தேவனுடைய ஆத்மாவும் நம்மிடத்தில் இருக்கிறது. நம்மிடத்தில் அவருடைய ஆவியும் ஆத்மாவையும் வைத்தவர் நம்மை காத்துக்கொள்வது ரொம்ப சுலபமான காரியமாகவும் இருக்குது, ரொம்ப கஷ்டமான காரியமாகவும் இருக்குது? நிச்சயமாக இல்லை. ஏன்னா அவருடைய ஆவியும் அவருடைய ஆத்மாவும் மட்டும் இருக்கிறது. நம்ம என்னன்னு சொல்ல நம்ம தான் பெருசாக சாதிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, தவறு. தேவன் நினைக்காவிட்டால் எந்த ஒரு காரியமும் நடக்காது. ஆக இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலங்களிலே தேவன் மீது அதிக விசுவாசம் உள்ளவர்களாய், தேவனுக்கென்று கிரியை நடப்பிப்பவர்களாய், தேவனுக்கென்று ஊழியம் செய்வர்களாய் நாம் வாழ்கின்ற போது சகலத்தையும் உண்டாக்கின தேவன் பாருங்க, உலகம் முழுவதும் யாருடையது? தேவனுடையது. அவருடைய இதிலிருந்து நமக்கு எடுத்துக் கொடுக்க முடியாதா? யோசிச்சு பாருங்க, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எடுத்துக் கொடுக்க முடியாதா? முடியும். ஆனால் என்ன எதிர்பார்க்கிறார்? கீழ்ப்படிதலை, அவருக்கென்று ஊழியம் செய்வதை, அவருக்கென்று நிலை நிற்பதை அவர் எதிர்பார்க்கிறார். நாம் அவருக்கென்று நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கும் போது அவர் நம்மை சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நமக்கு சகல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களும் எல்லா காரியங்களுமே தேவனுக்கு உரிமையுடையது. நம்ம சகலத்தையும் பணத்தின் மூலமாக வளர்ந்து கொண்டிருந்தால் அது ஒரு வகையில் ஞானமற்றதாய் ஆகிவிடுது. ஏனென்றால் பணம், வீடு, வசதி என்கிற ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல தேவனிடத்திலிருந்து வருகிறது. இது அல்லாமல் மற்ற பல ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. முதல்ல நோயற்ற வாழ்வு, இல்லையா? இப்போ பழமொழி என்ன சொல்கிறாங்க? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்க. அது யார் கொடுக்க முடியும்? நம்ம வச்சிருக்க பணம் கொடுக்க முடியுமா நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை? நிச்சயமாக தேவன் தான் அதை கொடுக்க முடியும். பிரியமானவர்களை, இப்படி பல விதங்களில் பார்க்கும்போது நாம் பல வகைகளில் நாம் குறைவு விட்டிருப்பதை நாம் எண்ணி பார்க்க முடியும். அப்போ அந்த குறைகள் எல்லாம் நிறைவாக்கி கொண்டு தேவன் மீது முழுமையான விசுவாசம் உள்ளவர்களாய், தேவனுடைய வசனத்தை ஆராய்வதிலே நாம் அதிக நேரம் செலவிடுவர்களாய், தேவனுக்கென்று ஊழியம் செய்வதிலே நாம் அதிக நேரம் செலவிடுவர்களாய் மாற வேண்டும். அப்படி மாறும்போது நாம் இருக்கின்ற இடத்திலே நிம்மதியாக வாழ்வதற்குரிய வழிவகையை கொடுப்பார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் அடுத்த காரியங்களுக்கு கடந்து செல்வோம்.